வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீ வெட்டிங் ஷாட். முன்னாடிலாம் 90s 80sல கல்யாண வெட்டிங் போட்டோகிராஃப் வந்து அவ்வளோ நாஸ்டாலஜிக்காக இருக்குங்க, அவ்வளோ மெமரிஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ கல்யாண ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக ஷார்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. இல்லை, அந்த அளவுக்கு ஷார்ட்டை வந்து ப்ராப்பராக போட்டுட்டு இருக்காங்க. வரும், நீங்களும் பாருங்க. இப்ப ப்ரோ இது வந்து ப்ரோ ஒரு ட்ரைலர் ப்ரோ. ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து நம்ம அப்பா காலத்துலாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பூவை வச்சு பூக்குள்ள எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் அம்மாவோ வர மாதிரி இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லையா, ஒரு டிவி பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அதுவும் இல்லையா, ஒரு சாப்பாடு மாறி மாறி ஊட்ட விடுற மாதிரி ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கும். இல்லைனா மாலையே மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அதையும் ஒரு படி மேலே போய் சிரிச்சுட்டு இந்த கண்ணத்துக்கிட்ட லைட்டாக போகிற மாதிரி தாங்க இருக்கும் அந்த காலத்து ப்ரீ வெட்டிங் ஷூட். இந்த காலத்தோட ப்ரீ வெட்டிங் ஷூட் நான் சொல்கிறத விட வீடியோ ஒன்று வரும், அதை நீங்களே தவம் இருந்து நாங்கள் பார்த்தோம். ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர ஆடியன்ஸ் யாருமே உட்காரல, எந்திரிச்சு ஒரே கையடி தான், கையை அடிச்சு. பொதுவாக எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டு தான் அதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங்லேயே எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. அதில் தான் ஒருத்தர் இவர். நீங்கள் பாருங்க. பார்த்தீங்களா டியூப்லைட் எங்கே சொல்லியிருக்காருன்னு? ஒன்றும் இல்லை, அந்த டியூப்லைட் வந்து கரெக்டாக மாட்டியிருக்கா இல்லை எடுத்து திருப்பி வேற எங்கேயா மாட்டலாமான்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. வேற ஒன்று பிடிச்சிருக்கும் பாத்தியா? சின்ன திப்பில வர்ற குஸ்பு மாதிரி கும்முன்னு. Selamat datang. என்ன அது? Selamat datang. புரியலடா, அது எப்படா கேமராமேன் வந்து அப்படி இப்போ எடுத்துட்டு இருக்கா, நீங்க எப்படா வெக்கமே இல்லாம அது பண்றீங்க? அதான் நடத்திட்டாங்களா, இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி கொக்கால நிக்கிட்டு. சரி, உங்களுக்காக நேர் விருப்பம் அந்த வீடியோ ஃபுல்லா போடுறேன் பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கல்யாணம் முடிஞ்ச கையோட மணமகளும் மணமகனும் 2 பேரும் சேர்ந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. அதை நீங்களே பாருங்க. இந்த வீடியோ ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வீடியோ. இந்த வீடியோவில் இந்த கப்பல்ஸ் வந்து ரொம்ப அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? சரியா என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 2 பேரும் சேர்ந்து பீர் அடிச்சிட்ருக்காங்க. என்ன கரமண்டா இது அப்படின்னு சொல்லி தான் தோணுது. இப்படி ஒரு தீமில் கண்டிப்பாக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்க வேணுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தால் அது அடிய. என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்கள் பார்த்தீங்களா, கையோட போயிட்டு கூலிங்க 2 பீர் வாங்கி உட்காந்தாச்சு. முன்னாடிலாம் பொண்ணு வீட்டில் வந்து சொல்லுவாங்க ஒரு கண்டிஷன், பையன் வந்து குடிக்கூடாது, நல்ல வேலைக்கு போயிருக்கணும், அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாதுங்க. பையன் வந்து கெட்ட பழக்கம் இருக்கா, ஓகே என் பொண்ணுலாம் பார்த்துப்பா. பையன் வேலைக்கு போலியா, அதெல்லாம் என் பொண்ணு வந்து வேலைக்கு போய் பார்த்துப்பா. அதே மாதிரி தாங்க இந்த வாட்டி வந்து பொண்ணுங்களும் நல்ல பொண்ணு தான், என்ன கொஞ்சம் பியர் மட்டும் அடிப்பாங்க, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபு நல்லா இருக்கும். இனிமே எல்லாரும் புடிங்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துட கூடாது. ஆண்டவா, இந்த கர்மத்தை எடுக்கையான இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண? அது ஒன்றும் இல்லைங்க, இந்த கப்பல் வந்து ரொம்ப WWE வந்து பார்த்துருப்பாங்க போல, அதனால அப்படி பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா www.x பார்த்துருப்பாங்கன்னு தோணுது. அதனால தான் இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பாட்டு உங்களுக்கு புரியல என்ன பண்ணுறாங்கன்னு, அது மாதிரி இந்த வீடியோ எனக்கு புரியல உனக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு. அதாவது இது வந்து வெட்டிங் ஷூட்டா,
எனக்கு என்னமோ இது வெட்டிங் ஷூட் மாதிரி தெரியலங்க. 2 கப்பல் சூசைட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபோட்டோ எடுப்பானுங்களே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பாட்டை வந்து இந்த வீடியோவில் உள்ள பாட்டை எடுத்துட்டு நான் ஒரு பாட்டை போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அப்படி பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வெட்டிங் வீடியோவா இல்லை சூசைட் வீடியோவா உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு நான் பொழிச்சது போதும் போதும், மக்களுக்கு இந்த பூமிக்குள்ள போறேன். பொதுவாக எல்லாரும் ஒரு ரியல் ஸ்டோரி தான் படமாக எடுத்து வைப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் வெட்டிங் ஷூட்டே படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். இல்லைங்க, உண்மைக்கே பாராட்டி அவனுங்க. இந்த வெட்டிங் ஷூட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த வெட்டிங் ஷூட்டோட. ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஆபாசம் நிறைஞ்சிருந்துச்சு, இதில் மாஸ் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. என்ன ஒன்று, இந்த மாதிரி வெட்டிங் ஷூட்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நாங்களும் இந்த மாதிரி வெட்டிங் ஷூட் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் சண்டையை போட்டு எனக்கு காசை கொடு, நான் போய் நாளைக்கு பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்களோட டிஸ்டர்பன்ஸை ரொம்ப ஆக்கி அவங்க வெளியே கடன் வாங்கி விஏபி தனுஷ் மாதிரி பேர் பேச வேண்டியதாக இருக்குது. இல்லை, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எங்களுக்குள்ளே ஆயிருமேன்னு ஒரு பயம் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் எடுத்த வெட்டிங் வந்து டாப் நாச். தெரில இதுக்கப்புறம் உங்களுக்கு கடன் எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரில. பட் அந்தளவுக்கு நல்லா எடுத்து வச்சிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஜெயிஸ்டடா நீ. തുമ്പത്ത് പിടിച്ചിട്ട് നല്ല ഫേസ് ഫേസ് ഒക്കെ നോക്കി നല്ല ചിരിച്ചിരിക്കണം. അപ്പോഴത്തേക്ക് വെള്ളം വീഴും. വെള്ളം വീഴുന്ന ഒരു മീഡിയം ഇതാകുമ്പോഴത്തേക്ക് നിങ്ങൾ കിസ് ചെയ്യണം. ആ കിസ് ചെയ്യാൻ പറയാം. ഓക്കെ, റെഡി, സ്റ്റാർട്ട്. വെള്ളം വീഴാം. ഓക്കെ ഓക്കെ, നിങ്ങൾ കിസ് 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 കിസ്. உங்களுக்கு தான் வேணும்டா அந்த மாதிரி, கண்டிப்பாக வேணும்டா. அதாவது ஒரு 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 ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க, ஓகே, எல்லாம் ஒரு ப்ளீ பிளானோட தான் போய் பண்ணியிருப்பீங்க, ஓகே. ஆனால் வீடியோ வரும், நீங்களே பாருங்கள். ப்ரோ ஒரே ஒரு லிப் லாக் ப்ரோ, டக்குன்னு எடுத்துறலாம். ப்ரோ லிப் லாக்லாம் வேணாம் ப்ரோ, வீட்டுக்குலாம் தெரிஞ்ச பஞ்சாயத்து. ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. ரெடி ப்ரோ, ரெடி ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ரெடி பண்ணுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஆனால் சூப்பராக இருக்குடா அவங்க பிஸ்னஸ். டே, அந்த மாப்பிள்ளை என்ன சொன்ன, அந்த மாதிரி வேணாம் ப்ரோ, லிப் லாக்லாம் அடித்தா வீட்டுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு நல்ல பையனாக இருந்தாங்க ஒரு வெட்டிங் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி. போனதுக்கப்புறம் அந்த கேமராமேன், ப்ரோ அதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ, இவன் இருங்க பாய் அப்படின்னு சொல்லி அப்படியே கிஷோடே இருந்துட்டாங்க. சூப்பர்ரா, சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உண்மைக்கும் இதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகணும். இந்த மாதிரி வீடியோலாம் இன்ஸ்பயர் ஆகி தான் நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி வீட்டில் நல்ல பேர் வாங்க முடியும். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தால் அது அடிய. என்னடா பாடி எந்திரிச்சிருச்சு. வாயில வாழ்படுத்து கருவம் பிடிச்ச காட்டேரி. நான் கூட ஏதோ இந்த பிரசவ வார்டில் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு அந்த குழந்தை வந்து எடுக்கிறாங்க, ஸோ அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க, ஸோ ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பர்மிஷன் கொடுத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஃபோட்டோ ஷூட் அங்கேயே வெட்டிங் பண்ணியிருக்கானுங்க. அதாவது இந்த கவர்மெண்ட்லாம் சார், இந்த டிடிஎஃப் பர்சன்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. அதாவது இவரை கூட விட்டுறலாம், பாவம் அவர் இந்த சின்ன சின்ன இவனுங்களை வந்து அரெஸ்ட் பண்ண ஒரு தூக்கில் தொங்க விடணுங்க. எப்படிலாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. நல்லா இருக்கு, பட் யுனைட்டிவாக இருக்கு, கொஞ்சம் தற்கொலை மாதிரி இருக்கு கொஞ்சம், வேற ஒன்றும் இல்லை. கல்யாணத்தில் வந்து எத்தனையோ விதமான கிஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மாப்பிள்ளை சைடில் உள்ள ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பொண்ணு சைடில் உள்ள ஃப்ரெண்ட்ஸோ கிஃப்ட் கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கிஃப்ட்டை வந்து நான் யோசிச்சே பார்க்கலங்க. செம்ம ட்விஸ்ட்டு, ரொம்பவே நல்லா இருக்கும், நீங்களும் பாருங்க. ஏறுங்க சிவா. என்னது முருங்கக்காய்? எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவதுங்க என்ன மாதிரியான கிஃப்ட் அப்படின்னா முருங்கைக்காய் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மாப்பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமும் படாமல் பொறுமையாக, இந்த தளபதி போனார்ல நல்லா இருக்குடா, பொறுமையாக பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நல்லா
பவர் இருக்குன்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே உதவி பண்ணியிருக்காங்க இதுக்கு. வேறு சில பேர்லாம் கொடுப்பானுங்க சரக்கு இருக்குன்னு, இவனுங்க தான் ஹெல்த்தியாக கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ எனிவே இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா இதோட பார்ட் 2 கண்டிப்பாக வரும். ஸோ இதை நல்லா ரீச் பண்ணி கொண்டு போகிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது, எங்கள் கையிலையும் இருக்குது. நாங்கள் போட்டுட்டோம். இனிமேல் நீங்கள் பார்த்து எதாவது போட்டிங்கன்னா மேலே இருக்கும் போட்டுருவோம். ஸோ அதை நாங்கள் வாங்கிட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய், see you, டாடா.